வணக்கம் நண்பர்களே. திருமணத்திற்கு ஏற்ற வயது எது? உளவியல் நிபுணர்கள் கூறும் பார்வை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க முடியும் அப்லோட் செய்யும் போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருமணம் எந்த வயதில் செய்து கொள்வது சிறந்தது என்ற கேள்வி பலரிடமும் காணப்படுகிறது. சிலர் இளமையிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என நம்புகிறார்கள். மற்றவர்கள் 30 வயதிற்கு அருகில் அல்லது அதற்கு மேல் திருமணம் செய்து கொள்வதே சிறந்தது என கருதுகின்றனர். உண்மையில் ஒரே ஒரு சரியான வயது என்ற பதில் இல்லை என்று உளவியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். வயதை காட்டிலும் மன முதிர்ச்சி, பொருளாதார நிலைத்தன்மை, உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் உறவுகளை புரிந்து கொள்ளும் திறன் ஆகியவை முக்கியமானவை. 20களின் ஆரம்பத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு சில நன்மைகள் உள்ளன. இளம் வயதில் இணையும் தம்பதிகள் நீண்ட காலத்தை ஒன்றாக செலவிடும் வாய்ப்பை பெறுகிறார்கள். மேலும் PYU ஆய்வின்படி 22 முதல் 25 வயதிற்குள் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் அதிகமான உறவு திருப்தியை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இளம் வயதில் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் பணம் கையாளுதல், குடும்ப பொறுப்புகள், வாழ்க்கை நிர்வாகம் போன்றவற்றை ஒன்றாக கற்றுக்கொள்வதால் அவர்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கலாம். ஆனால் இதே சமயம் மன முதிர்ச்சி குறைவு, தொழில் மற்றும் பொருளாதார நிலைமை இன்னும் உறுதியாகாதது போன்ற காரணங்களால் ஆரம்ப கட்டத்தில் புரிதல் சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறது. மாறாக 28 வயதிற்கு மேல் திருமணம் செய்வது முதிர்ச்சியுடனும் தெளிவுடனும் இருக்கும் என பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த வயதில் உணர்ச்சி கட்டுப்பாடு, பொறுமை, வாழ்க்கை இலக்குகள் குறித்து தெளிவு ஆகியவை அதிகமாக இருக்கும். சில ஆய்வுகளின்படி தாமதமாக திருமணம் செய்பவர்களுக்கு விவாகரத்து விகிதம் குறைவாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக பெண்கள் தங்கள் கல்வி மற்றும் தொழிலில் நிலை பெற்ற பிறகு திருமணம் செய்வதால் மன அழுத்தம் குறைந்து உளவியல் நம்பிக்கை அதிகரிக்கலாம். ஆனால் தாமதமான திருமணத்திற்கும் சவால்கள் உள்ளன. நீண்ட காலம் தனிப்பட்ட வாழ்க்கையில் பழகியவர்கள் புதிய உறவிற்கு தங்களை மாற்றிக்கொள்வதில் சற்று சிரமம் அனுபவிக்கலாம். ஆரம்பகால காதல் அனுபவங்கள் குறைவாக இருந்தாலும் இந்த வயதில் உருவாகும் உறவு அனுபவமிக்க மற்றும் புரிதலுடன் கூடுதலாக இருக்கும். முடிவில் திருமணத்திற்கு ஏற்ற வயது என்பது எண் சார்ந்த ஒன்று அல்ல. மன முதிர்ச்சி, உணர்ச்சி சமநிலை, பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் உறவின் மீதான பொறுப்பு உணர்வு ஆகியவை இருக்கும்போதுதான் அது சரியான நேரம் என்று உளவியல் நிபுணர்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருமணத்திற்கு சரியான வயசு சீக்கிரம் பண்ணிட்டா ரொம்ப நல்லது தான். பட் ஆனால் அப்பைக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாப் கரெக்டாக இருக்கணும், எல்லா விஷயமும் இருக்குது. ஆனால் இதே முதிர்ச்சி அடைஞ்சு பண்ணுறோம், ஒரு 28 வயசுக்கு மேலே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷனில் இருக்கும், எல்லாமே ஒரு ஓரளவுக்கு செட்டில்டாக கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லப்படுது. பட் சில பேருக்கு அந்த டயத்தில் ஆகிறது இல்லை, கல்யாணம் லேட் ஆகும், லேட் மேரேஜ் ஆகும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய இருக்குது. மற்ற பக்கத்து எப்படின்னு தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 25 வயசில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் 30 வயசில் கல்யாணம் நடக்கிற நிலமை இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. ஜாதகத்தை தூக்கிட்டு திரிகிற மக்கள் தான் நிறையா இருக்காங்க. அதைத்தான் நம்புகிறாங்க எல்லாரும். பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், சொத்து பத்து எவ்வளோ இருக்குது, அவன் எவ்வளோ நல்லவன், அது மாதிரி பொண்ணு வீட்டில் எப்படி ஆள் என்ன, அதெல்லாம் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகாமல் இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் 35 வயசை தாண்டி 40 வயசுக்கு தாண்டி பெண்கள் எல்லாம் நிறையா இருக்காங்க, ஆண்களும் அது மாதிரி நிறையா இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தா சம்பளம், அழகு, படிப்பு, இன்னொன்று அசட்டு, இதுங்களை காரணம் காட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கா பெண்கள் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி ஆண்களும் அழகு இதை காரணம் காட்டிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கல்யாணம் ஆகாமல். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். ஏற்ற வயசில் எல்லாமே திருமணத்தை பண்ணிட்டா எல்லாமே நலமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.